என் உதவி தேவனின் விருப்பத்திற்கு எதிரானதா? பிரைஸ் தி லார்ட். அடையாளங்களை கண்டு இயேசுவின் பெயரில் நம்பிக்கை வைத்தவர்களை இயேசு நம்பிவிடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும். யோவான் 2:23 மற்றும் 24. இயேசுவை யாராலும் ஏமாற்ற முடியாது. ஆனால் நாம் வெகு எளிதாக மற்றவர்களால் ஏமாற்றப்படலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களில் அநேகருக்கு மற்றவர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட்ட சம்பவங்கள் உங்கள் நினைவுக்கு வரலாம். அநேக வழிகளில் நாம் ஏமாற்றப்பட்டாலும் பிறருக்கு உதவும் பொழுது ஏமாற்றப்படுவதை குறித்து மட்டும் உங்களோடு பேச நான் ஆசைப்படுகின்றேன். ஏமாற்றப்பட்ட பொழுதெல்லாம் நீங்கள் நினைத்திருப்பீர்கள், எப்படி இந்த மாதிரி நான் ஏமாந்து போயிட்டேன், கொஞ்சம் யோசித்து பார்த்துருந்திருக்கலாம் என்று. ஆம் அன்பானவர்களே, அதனால்தான் சாலமோன் ஞானி ஞானத்தை புறக்கணியாதே, அது உன்னை பாதுகாக்கும் என்று நீதிமொழிகள் 4:6 சொல்கின்றார். ஆம், பிறருக்கு உதவும் பொழுது நாம் ஞானத்தோடு நடந்தால் நாம் ஏமாற்றப்பட மாட்டோம் என்பதுதான் விவிலிய உண்மை. எவ்வளவுக்கு பிறர் அன்பு முக்கியமோ அவ்வளவு ஞானத்தோடு உதவுவதும் முக்கியம். ஆண்டவர் பிறரோடு அன்பாக இருக்க சொல்லி இருக்கிறாரே, அதனால் என்னால் முடிந்த அளவுக்கு இல்லாதவர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பதில் சிறிதளவும் தப்பே இல்லை. உதவி செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் யாருக்கு உதவுகிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியம். இதைத்தான் இயேசு, உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும் என மத்தேயு 7:6 சொல்கிறார். ஆம் அன்பானவர்களே, நாம் மற்றவர்களுக்கு உதவும் பொழுது அது நமது நேரமாகவோ பணமாகவோ அல்லது நமது தியாகங்களாகவோ அறிவுரைகளாகவோ இருக்கலாம். அதை பெற தகுதியில்லாதவர்களுக்கு நாம் கொடுக்காமல் அது தேவையுள்ளவர்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டும் என இதிலிருந்து அறிகிறோம். உண்மையிலேயே தேவையில் உள்ளவர்கள் என்று எப்படி நம்மால் அறிய முடியும்? ஆண்டவர் தரும் ஞானத்தினால்தான். அதனால்தான் பிறருக்கு உதவி செய்வதற்கு முன் அவர்கள் என் உதவியை பெற தகுதியுள்ளவர்களா என ஆண்டவரிடம் கேட்டு பின் உதவி செய்ய வேண்டும். ஆம், பெதஸ்தா குளக்கரையில் அமர்ந்திருந்தவர்கள் எல்லோரும் வியாதியுள்ளவர்கள்தான். இயேசுவினால் அனைவரையும் குணப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அவர் 38 வருடமாய் தேவையில் இருந்த உடல் நலமற்ற ஒரே ஒருவரை மட்டும்தான் அந்த இடத்தில் குணமாக்கினார் என்று யோவான் 5:9 வாசிக்கின்றோம். அதேபோல் இயேசுவின் சொந்த ஊரான நாசரேத்திலும் அற்புதங்கள் எதையும் இயேசு செய்யவில்லை. ஏன்? அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினதால், அற்புதத்திற்கேற்ற விசுவாசம் அங்கு காணப்படவில்லை என்பதினால்தான். மார்க் 6:5. ஆம் அன்பானவர்களே, நம்மிடம் உதவி செய்யக்கூடிய அளவு வசதிகள் இருக்கும் பொழுது ஐயோ பாவம், இவர்களுக்கு உதவி செய்யலாமே என்று நினைத்து உதவி செய்கிறோம். நல்லதுதான். ஆனால் தவறான மனிதர்களுக்கு உதவி செய்வது என்பது ஆண்டவரின் சித்தத்திற்கு எதிரானது என்பதை கட்டாயம் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆம், சில மனிதர்கள் உண்மையாகவே உங்களது உதவியை பெற தகுதியுள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களது பாரத்தை நீங்கள் சுமக்க வேண்டும் என உங்கள் மேல் அதை இறக்கி வைப்பவர்களாகத்தான் இருப்பார்களே தவிர தங்கள் பாரத்தை தாங்களே நீக்க எந்த முயற்சியும் எடுக்காதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் உங்களது சொந்த சகோதர சகோதரிகளாகவோ அல்லது நண்பர்களாகவோ அல்லது நெருங்கிய உறவினர்களாகவோ கூட இருக்கலாம். அட்டை பூச்சி மாதிரி உங்களோடு ஒட்டி கொண்டு உங்களது உழைப்பை, பணத்தை, நேரத்தை, இரத்தத்தை உறிஞ்சுவது போல உறிஞ்சுபவர்களாக இருக்கலாம். உண்மையிலேயே கஷ்டப்பட்டால் உதவுவதில் தவறில்லை. ஆனால் சோம்பேறித்தனமாக உங்களது உதவியை ஏதோ நீங்கள் கொடுக்க கடமைப்பட்டுகிறவர்கள் என்று எண்ணி உங்களது உதவியை உதாசீனப்படுத்துபவர்களாக இருந்தால் உதவி செய்யக்கூடாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. உங்களை உதவி செய்யும் நிலைமைக்கு உயர்த்திய ஆண்டவர் அவர்களையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர வேண்டும். தகுதியற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது அவர்கள் எப்படி ஆண்டவரை, உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்ப்பார்கள்? அவர்களுக்கு உதவி செய்யதான் நீங்கள் இருக்கிறீர்களே. அதனால் அன்பானவர்களே, ஆண்டவரின் திருவுளம் அறிந்து பிறருக்கு உதவி செய்யாமல் போகும் பொழுது பிறர் உங்களை குற்றம் சாட்டலாம். அதை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவரின் சித்தம்தான் முக்கியம் என ஆண்டவரின் சித்தப்படி உதவி செய்வோம். அதன் பலனை பெறுவோம். செபம் செய்வோம். கேளுங்கள், கொடுக்கப்படும் என்ற எங்கள் அன்பு தெய்வமே, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் முன் உம்மிடம் கேட்டு உமது அனுமதியுடன் நீர் என் மனதில் கொடுக்கும் நிச்சயத்தின் மூலம், சமாதானத்தின் மூலம் அதை அறிந்து பிறருக்கு உதவி செய்ய தேவையான ஞானத்தை எனக்கு கொடுக்க வேண்டுகிறேன். ஆமேன்.